சென்னையிலே சைதாப்பேட்டையிலே மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் தனக்குத்தானே அவன் பரம்பொருள் மகாவிஷ்ணு என்று அழைத்துக் கொண்டு ஒரு பொடி பையன்தான் திருப்பூரிலே ஆசிரமம் நடத்துகிறான், மதுரையிலே ஏதோ யோகாவெல்லாம் நடத்துகிறான். ஒரு மாதத்துக்கு மட்டும் கோடிக்கணக்கிலே மக்களை ஏமாற்றி ஆன்மீகத்தின் பெயரை பயன்படுத்தி ஆன்மீகத்திற்கே கலகம் ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு வரக்கூடியவன் தான் அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த அயோக்கியன், அந்த சங்கினுடைய தரகர், சங்கினுடைய கைகூலி, கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாகம் போல் நமது திராவிட மாடல் அரசில் நம் கண்களுக்கெல்லாம் மண்ணை தூவிவிட்டு எப்படியோ 2 அரசு பள்ளிகளிலே கருணாகம் போல் உள்ளே நுழைந்து மாணவர்களுடைய மத்தியிலே விஷத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கிறானே அந்த மகாவிஷ்ணு. இதுதான் முதல் முறை அவன் அரசு பள்ளியிலே சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறான். அசோக் நகரில் ஒரு பள்ளியிலே பேசிவிட்டு சைதாப்பேட்டை அரசர் மேல்நிலைப் பள்ளியில அவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுறான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி இந்த அரசு பள்ளிக்குள் வந்தான்? இது ஒரு கேள்வி. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவன் எப்படி உள்ளே வந்தான்? அந்த மகாவிஷ்ணு நாடகமாடி நம்ப வைத்து கழுத்தறுத்து உள்ளே வந்தது அந்த கருணாகம். அவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் நடத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆசிரியர்கள் இடத்திலே மாணவர்கள் மத்தியிலே அவர் நன்றாக படிக்க வேண்டும், தெளிந்த மனதோடு இருக்க வேண்டும், எந்த சஞ்சலம் அந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது, தாய் தந்தைகளை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், அவன் வணங்குகிற இஷ்ட தெய்வங்களை அவன் வணங்கி நல்வழியிலே அவன் நடக்க வேண்டும், படித்து நன்றாக மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி நன்றாக படித்த மதிப்பெண்கள் பெற்று நல்ல உத்தியோகத்துக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், தீய பழக்கத்திற்கோ தீய சக்திகளின் நட்பில் அவன் ஒளிவிடக்கூடாது என்று அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச். அப்படி பேசுகிறேன் என்று உள்ளே வந்தவன் தைரியமா தட்டி கேட்டாரே ஆசிரியர். அவர் தான் உண்மையான ஹீரோன்னு அந்த ஆசிரியரை கூப்பிட்டு, அந்த பார்வை இல்லாத அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை கூப்பிட்டு அவரை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு பிரஸ் மீட் கொடுக்கும்போது அந்த ஆசிரியரை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு அவருக்கு பொன்னாடை அணிவித்து ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஆசிரியருக்கு என்று அவருக்கு மரியாதை செலுத்தி, இந்த ஆசிரியர் போல் தான் ஒருவரும் இருக்க வேண்டும், இப்படிதான் கேள்வி கேட்க வேண்டும், என்னுடைய எல்லைக்குள்ளே வந்து அத்துமீறி என்னுடைய ஆசிரியரை பேசியிருக்கிறாய், என்னுடைய மாணவர்கள் மத்தியிலே அவதூறு பரப்பியிருக்கிறாய், மூட நம்பிக்கை பேசியிருக்கிறாய், உன்னை சும்மா விட மாட்டேன் எச்சரிக்கை விடுறாரு. நண்பர்களே வணக்கம். நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழக அமைச்சரவையில் ஒரு இளம் அமைச்சர், மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவரை குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரியும். சுறுசுறுப்பான அமைச்சர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு ஒதுக்கிய இலாக்கா பள்ளி கல்வித்துறை. அந்த பள்ளி கல்வி துறையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகன் தலைவர் தளபதி அவர்களின் ஆலோசனைப்படி, தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழகத்தினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒரு சிறப்பாக அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையிலே கல்வியிலே பல புரட்சிகளை செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடங்கள், நடுநிலை பள்ளிக்கூடங்கள், உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் என்று கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் பள்ளிக்கூடங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே அவர் அமைச்சராக சிறப்பான முறையிலே நிர்வாகம் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 1 கோடி மாணவ மாணவிகளுக்கு அமைச்சராக, தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, திராவிட மாடல் அரசின் மீது குறை சொல்வதே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வேடிக்கையாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, சங்கிகளின் ஆட்சி, மோடியின் அரசு, அவர்கள் இந்தியா முழுவதும் தங்களின் சர்வாதிகாரத்தை செலுத்தி வருகிறார்கள். தங்கள் கட்டுக்குள் அனைத்து மாநில அரசுகளையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சியோடு சர்வாதிகாரத்தோடு செயல்படுகிறார்கள். இல்லை என்றால் நிதி தர மாட்டோம், அமலாக்கத்துறை ரைடு, இடி ரைடு, சிபிஐ ரைடு, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு என்று அரசியல் கட்சிகளை பழிவாங்குவது, இப்படி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் எல்லா மாநிலங்களையும் பழிவாங்கி வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு, இந்த பாஜக அரசு, இந்த சங்கி கூட்டங்களுக்கு அஞ்சாமல் இன்றைக்கு ஆளுமையோடு அரசியல் செய்கிற தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அவர்களும் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். ஆனால் இந்திய அரசியலில் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய தலைவர் நமது வாழும் பெரியார், வாழும் அண்ணா, வாழும் தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற
நமது அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு 4 தொகுதிகளை வெற்றி பெறலாம் என்று குருட்டு கணக்கோடு பகல் கனவோடு தேர்தலை நின்றார்கள். டெபாசிட் இழந்தார். இருக்கிற இடம் இல்லாமல் சென்று விட்டார்கள். இங்கே எங்களோடு மோடி இருக்கிறார் என்ற ஆணவத்தோடு கொக்கரித்த அண்ணாமலை உயர் படிப்பு படிக்கிற லண்டனுக்கும் ஓடிவிட்டார்கள். என்ன செய்தாலும் திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசை கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க முடியவில்லை. மக்களிடத்தில் மேன்மேலும் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்கின்ற வைத்தறிச்சலோடு இந்த சங்கிகள் எப்படியாவது அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு வகையில் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அதிலே இப்பொழுது சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே சைதாப்பேட்டையிலே மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம், கசப்பான ஒரு சம்பவம். அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் தனக்குத்தானே அவன் பரம்பொருள் மகாவிஷ்ணு என்று அழைத்துக் கொண்டு அவன் ஏதோ விஷ்ணுவின் மறு அவதாரம், ஒரு பொடி பையன்தான். திருப்பூரிலே ஆசிரமம் நடத்துகிறான், மதுரையிலே ஏதோ யோகாவெல்லாம் நடத்துகிறான், பல்வேறு நாடுகளில் யோகா மையம் என்று சொல்லி 30,000 40,000 என்று ஒரு நபரிடத்தில் வசூல் செய்து ஒரு மாதத்துக்கு மட்டும் கோடிக்கணக்கிலே மக்களை ஏமாற்றி ஆன்மீகத்தின் பெயரை பயன்படுத்தி ஆன்மீகத்திற்கே கலகம் ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு வரக்கூடியவன் தான் அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய. அவன் இதுவரை எந்த அரசு பள்ளியிலும் அவன் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச், இந்த மாணவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற, மாணவர்கள் மத்தியிலே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் சொற்பொழிவாளர்கள் மாணவர்கள் மத்தியிலே பேசுவார்கள். வருடத்துக்கு ஒரு முறை அப்படி பள்ளிக்கூடங்களிலே நடைபெறும். நாங்கள் கூட படிக்கும் பொழுது சிறு வயதிலே பள்ளிக்கூடத்தில் இப்பட்ட சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறோம். அப்படி சொற்பொழிவு நடத்த என்று சொல்லி தனியார் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அவன் பேசி வந்தான். ஆனால் அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த அயோக்கியன், அந்த சங்கினுடைய தரகர், சங்கினுடைய கைகூலி, கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாகம் போல் நமது திராவிட மாடல் அரசில் நம் கண்களுக்கெல்லாம் மண்ணை தூவிவிட்டு எப்படியோ 2 அரசு பள்ளிகளிலே கருணாகம் போல் உள்ளே நுழைந்து மாணவர்களுடைய மத்தியிலே விஷத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கிறானே அந்த மகாவிஷ்ணு. இதுதான் முதல் முறை இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இதுதான் முதல் முறை அவன் அரசு பள்ளியிலே சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறான். அசோக் நகரில் ஒரு பள்ளியிலே பேசிவிட்டு சைதாப்பேட்டை அரசர் மேல்நிலைப் பள்ளியில் அவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுறான் என்று உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி இந்த அரசு பள்ளிக்குள் வந்தான்? இது ஒரு கேள்வி. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். அதனால்தான் பள்ளி கல்வித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஏதாவது கிடைக்காத என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது பிரம்மாஸ்திரம் போல் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீது அவதூறாக பேசி அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தமிழிசை போன்றவர்கள் அரசியலே வாழ்விழந்து இன்றைக்கு அரசியலிலே முகவரி இல்லாமல் சொந்த கட்சியால் புறந்தள்ளப்பட்டிருக்கிற தமிழிசை போன்றவர்கள் 3 மாதத்திற்கு தற்காலிக பாஜக பொறுப்பாளராக இருக்கிற எச் ராஜா போன்றவர்கள், ஏன் எடப்பாடி பழனிசாமி, இந்த சீமான் சாமான் போன்றவர்கள் இன்றைக்கு இதை அரசியலாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படி உள்ளே வந்தான்? அந்த மகாவிஷ்ணு நாடகமாடி நம்ப வைத்து கழுத்தறுத்து உள்ளே வந்தது அந்த கருணாகம். அவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் நடத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆசிரியர்கள் இடத்திலே மாணவர்கள் மத்தியிலே அவர் நன்றாக படிக்க வேண்டும், தெளிந்த மனதோடு இருக்க வேண்டும், எந்த சஞ்சலம் அந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது, தாய் தந்தைகளை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், அவன் வணங்குகிற இஷ்ட தெய்வங்களை அவன் வணங்கி நல்வழியிலே அவன் நடக்க வேண்டும், படித்து நன்றாக மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி நன்றாக படித்து மதிப்பெண்கள் பெற்று நல்ல உத்தியோகத்துக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், தீய பழக்கத்திற்கோ தீய சக்திகளின் நட்பில் அவன் முழுகிவிடக்கூடாது என்று அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச். அப்படி பேசுகிறேன் என்ற உள்ளே வந்தவன் அவன் எப்படி பேசான் என்று உங்களுக்கு தெரியும்.
உண்மையிலே ஒரு தவறு நடந்து விட்டது. ஏமாற்றி தவறு செய்து விட்டான். ஆசிரியர்களை ஏமாற்றி நம்ப வைத்த கழுத்தறுத்திருக்கிறான் அந்த சங்கியினுடைய தரகர், பிஜேபியினுடைய புரோக்கர், பிஜேபி RSS. இவனை இங்கே உள்ளே அனுப்பியதே சதிவேலை செய்து இவனை உள்ளே அனுப்பியதே யார் என்று கேட்டால், நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி சதி செய்து பாஜக RSS தான் இவனை உள்ளே அனுப்பியது என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். உள்ள வரான், அவன் என்ன பேசினா, என்னென்னவோ பேசுறான். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவன், அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட தெரியாது. அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு மதபோதகர் போல் பேசுகிறான். நீ ஊனமுற்றவனாய் பிறந்திருக்கிறாய், உனக்கு கால் ஊனம், கை ஊனம், உனக்கு பேச வரவில்லை, உன் கண் பார்வை இல்லை, நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம், அதனால் தான் நீ ஊனமுற்றவராக பிறந்திருக்கிறாய், உனக்கு கண் பார்வை இல்லை, கடவுள் உன்னை தண்டித்திருக்கிறான், நீ பார்ப்பதற்கு அழகாக இல்லை, நீ கருப்பாக இருக்கிறாய், அசிங்கமாக இருக்கிறாய், அருவருப்பாகிறாய் என்று சொன்னால் நீ போன ஜென்மத்தில் செய்திருக்கிற பாவம் உன்னை இறைவன் தண்டித்து விட்டான் என்று என்னென்னமோ பேசுகிறான். எத்தனையோ தியான பீடங்களை, எத்தனையோ ஆசிரமங்களை, லட்சக்கணக்கான ஆசிரமங்களை அழித்து விட்டார்கள் ஆட்சியாளர்கள், பிரிட்டிஷ் சர்க்கார். மாய மந்திரங்கள், ஓலச்சோடிகளை எரித்து விட்டார்கள். ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு எரியும், மழை வரும் என்று ஒரு மூட நம்பிக்கையோடு அந்த பச்சிளம் குழந்தைகள் அவர்களுடைய மனதிலே இந்த கருணாகம், நெஞ்ச சங்கி கருணாகம், இந்த மகாவிஷ்ணு விஷத்தை கக்கியிருக்கிறான். இதை கேட்டவுடன் அந்த சைதாப்பேட்டை மகளிர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்த ஒரு ஆசிரியர் இவன் பேசுவதை கேட்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் பொங்கி எழுந்தார். ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை இல்லாத ஒரு ஆசிரியர். அவர் அவனை தட்டி கேட்கிறார், என்ன பேசுகிறாய்? மாணவர்கள் மத்தியிலே மூட நம்பிக்கை பேசிக் கொண்டிருக்கிறாய், ஏன்னோ போன ஜென்மம் என்றெல்லாம் சொல்லுகிறாய், நீ போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நீ மாற்றுத்திறனாளி, உனக்கு பார்வையில்லை என்று பேசுகிறாய், என்ன பேசுவன்? பேச்சை நிறுத்த என்று கண்டிக்கும் அவரிடத்தில் வாதம் செய்கிறான். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவன் மகாவிஷ்ணுவா, புறம்போக்கு, என் லாங்குவேஜ் தான் நான் பேசணும். அந்த மாற்றுத்திறனாளி, அந்த பார்வை இல்லாத, உண்மையிலே அவருக்கு பார்வை இல்லைல்ல, நமக்கு தான் பார்வை இல்லை. உண்மையிலே பார்வை உள்ள ஒரு ஞான பார்வை, ஒரு புரட்சிகரமான பார்வை, ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த ஆசிரியர் தட்டி கேட்டாரே, அந்த மகாவிஷ்ணு என்கிற அந்த புறம்போக்கு, அந்த நயவஞ்சகன், அந்த சங்கியை அந்த ஆசிரியர் தட்டி கேட்டார். அங்கே வாதம் நடக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கு. அந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு, 3 நாளாக போயிட்டு இருக்குங்க. அந்த மகாவிஷ்ணு பேசின வீடியோ. அந்த வீடியோ எடுத்தது யார் தெரியுமா? இது திட்டமிட்டு நடந்த சதிங்க. இது திட்டமிட்டு இன்றைக்கு இந்தியாவின் சிறந்த மாநிலமாக, முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவின் முதன்மை அமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர், சிறந்த முதலமைச்சர், பல்வேறு உலக நாடுகள் பாராட்டி கொண்டிருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு கூட அமெரிக்காவில் இருக்கிறார். பல்வேறு முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர் சந்தித்து பல ஆயிரம் கோடிக்கணக்கிலே அங்கே ஒப்பந்தம் போட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக அங்கே தலைவர் தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தலைவர் தளபதி ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலம், கல்வி புரட்சி தமிழ்நாட்டில், குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் அந்த அளவுக்கு தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி, தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி, நாளைய தமிழக வாலிப கலைஞர் ஆரூர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி சிறப்பாக செயல்படுகிறார் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவர்களுக்கெல்லாம் களங்கம் ஏற்படுத்த வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெற்றுவிட்டார்களே, இதே முடிவுதான் திமுகவுக்கு 2026 வரும் தனிப்பெரும்பான்மையோடு திமுகவின் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது. மீண்டும் 2வது முறை 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடரப்போகிறது. தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரப்போகிறார். இவர்கள் எப்படி அவப்பேர் ஏற்படுது என்று பல்வேறு சதிகள். இதில் இதுவும் ஒரு சதிதான். அந்த பாஜக RSS சதி பண்ணி உன்னை உள்ள அமிச்சு இவன் பேசுறான். அந்த வீடியோ இவ்வளவு வைரலா போய், இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவனை வைத்து மாணவர்கள் மத்தியில் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஏற்பாடு செய்த கல்லூரி நிர்வாகம் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா என்று கேட்டால், கல்லூரி நிர்வாகம் வீடியோ எடுக்கல. இல்லை ஏதாவது பிரஸ் மீடியா இந்த வீடியோ எடுத்தான்னு கேட்டால், இந்த பிரஸ் மீடியா எடுக்கல. அவனுடைய பரம்பொருள்னு சொல்லி அவனுடைய யூடியூப் சேனல் இருக்கு, சோசியல் மீடியா, அவன் தான் எடுக்கிறான் இந்த வீடியோவை. இவன் சண்டை போடுறான் அந்த ஆசிரியர்கிட்ட. பார்வையற்ற மாற்றுத்திறனாலே மரியாதைக்குரிய அந்த ஆசிரியர், தெய்வத்திற்கு சமமான அந்த ஆசிரியர், அவரோடு இவன் சண்டை போடுறத கிட்ட வந்து எடுக்கிறாங்க. ஷூட்டிங், படம் ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி கிட்ட வந்து எடுக்கிறாங்க. அதன் பிறகு அவன் ஆசிரியர்கள்ட்ட உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு பேசுறான். நான் இதோட இன்னும் பேசியிருப்பான்றான்.
அடுத்து அவன் அந்த ஸ்டேஜில் பேசுறது எல்லா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இவங்களே அதை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மீடியாவில் வருது. ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் பிளான்ட். இப்படிப்பட்ட சதி செயலில் ஈடுபட வேண்டும் என்று பிஜேபி RSS ஆலோசனை பற்றி அவரின் உத்தரவின் பேரில் பிஜேபி RSS தரகராக இந்த கருணாகம் சங்கி இந்த மகாவிஷ்ணு உள்ள வந்து இவ்வளவு வேலையை பண்ணிட்டு அவன் போறான். இது எதிர்கட்சிகளுக்கு சொல்லணுமா? இது எப்படி எல்லாம் அவதூறு பேசும், அப்படிலாம் அவதூறு பேசி அதில் அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு இன்னைக்கு வாய்தா போனவங்க அரசியல். அவங்க 2 மாநிலத்தை கவர்னராக இருந்தாங்க. இங்க வந்து MP நிக்க சொன்னாங்க. மரியாதைக்குரிய நமது அன்பு சகோதரி அக்கா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை எதிர்த்து நின்று டெபாசிட் இழந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இன்றைக்கு சொந்த கட்சியில மரியாதை இல்லை. அண்ணாமலை 5 பைசாக்கு மதிப்பதில்லை. அண்ணாமலை இல்லாத நேரத்தில் முடிந்த அளவுக்கு நாம் ஊடகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசையும் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் எவ்வளவு அவதூறாக பேசலாம், எவ்வளவு பொய்யான கருத்துக்களை சொல்லி நாம் இழந்த செல்வாக்கை பாஜகவில் பெற வேண்டும், மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவதூறு பேசிக் கொண்டிருக்கிற அந்த அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் ஆசிரியரை பணி நீக்கம் பணியிட மாற்றம் செய்வதை விட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நீங்கள் பணியிட மாற்ற வேண்டும், அவர் அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றணுமா? அடுத்த அந்த அம்மா ஒருத்தி ஒரு ஐயரம்மா ஒன்று சென்னையில் ஒரு கவுன்சிலர். இப்படி இந்த RSS பிஜேபி இவனுங்கெல்லாம் பேசுறது என்ன பார்த்தீங்களா? மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த அமைச்சர் பதவியிலிருந்து மாற்றணும், அவர் எடுக்கணும், அமைச்சர் பதவியிலிருந்து அவர் எடுக்கணும்ன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் H ராஜாவாக இருந்தாலும் அந்த பாஜகவை சேர்ந்த சென்னை மாநகராட்சியினுடைய மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தாலும் பாஜகவை சேர்ந்த அனைவரிடத்திலும் ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்வி, நீங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பதவியிலிருந்து எடுக்கணும்ன்றீங்க, அது அவருக்கு தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நான் ஆன்மீக சொற்பொழிவு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்துவேன் என்று மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கை பேசினானே, அவன் பேசியது சரியா? அவன் பேசினது சரியா? அந்த மகாவிஷ்ணு சொல்றீங்களா, அந்த பொடிப்பையன், அந்த கருணாகம், அந்த சங்கி பையன், அவன் மூட நம்பிக்கை பேசுறானே, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளியா பிறந்துட்ட, நீ பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கிற, அசிங்கமா பிறந்த, உன்னுடைய போன ஜென்மத்தினுடைய பாவங்கள் சொல்லி ஒரு மூட நம்பிக்கை ஒரு மாணவர் மத்தியில் பேசியிருக்கிறானே, அவன் பேசுறது சரியானா அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க பாஜக RSS, அவன் பேசுறது சரியன்றான். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அந்த தமிழிசை அவன் பேசுறது சரியான்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்லாம அமைச்சரை மாத்தணும் அமைச்சரை பார்த்தணும் ஓடுறாங்க. ஸோ இந்த வேலையை யார் பார்த்தது? இந்த வேலையை பார்த்தது பிஜேபி RSS. இவனை உள்ள விட்டு இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அவனை வீடியோ எடுக்க சொல்லி அந்த வீடியோவை நீ வெளியிடுன்னு சொல்லி வெளியிட வச்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சையை உருவாக்கி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அவர்கள் பழிவாங்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை அவதூறு பேசுகிறார் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு பாஜக RSS சதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ல எவ்வளவு புரட்சி பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்கூல்ல போய் அன்பில் மகேஷ் பேசுறாரு. மிட் டே மீல்ஸ் இன்னைக்கு காலையில் டிஃபன் போடுற அந்த திட்டமா இருக்கட்டும், எந்த காலத்தில் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அமெரிக்கா போனாங்க, ஜப்பான் போனாங்க, சைனா போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, வெளிநாடுக்கு போனாங்க அரசாங்க செலவத்தில்? சொல்லுங்க. இது முன்னாடி அதிமுக ஆட்சி 10 வருஷத்துல இதுல எவ்வளவு கொள்ளடிக்கணும் அவ்வளவு கொள்ளடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு எஃபிஷியன்டான மினிஸ்டர், அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த அன்பில் தர்மலிங்கம் பேரப்பிள்ளை, ஆனால் அன்பில் பொய்யாமொழி வீரப்பிள்ளை தலைவர் தளபதி வளர்த்த பிள்ளை, சிறு வயதில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தந்தை மறைந்து விட்டார். அண்ணன் அன்பில் பொய்யாமொழியர்கள் அவரை தன் பிள்ளை அண்ணன் உதயநிதி போல் இன்னொரு மகன் என்று பாவித்தவரை வளர்த்தவர் தளபதி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை அப்பா என்றுதான் அழைப்பார். எந்த கட்சிக்காரன் போய் ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டா முறைப்படி தான் நடக்கும். தலைவர் எனக்கு கொடுத்த வேலை நான் ஒழுங்கா செய்யணும், எது இருந்தாலும் கவுன்சிலிங் சீனியாரிட்டி. எப்படி தலைவர் தளபதி அவர்கள் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாளில் தூசிப்படாமல் முதலமைச்சராக சிறந்த முறையிலே மக்களுக்காக மக்களாட்சி திராவிட மாடல் தலைவர் தளபதி நடத்தி கொண்டிருக்காரோ, தலைவர் தளபதி அமைச்சரவையில் அவரின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான ஊழலற்ற கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர் மீது இன்னைக்கு அவதூறு பொறுப்பு. அதிலே முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிர்த்து அரசியல் பண்ண கூட தெரியாது. எடப்பாடியா இருக்கு ஒரு எதிர்க்கட்சினா எப்படி ஆளுங்கட்சி குறை சொல்ல கூட தெரியாது. அவரே மாட்டிக்குவார் குறை சொல்லிட்டு. ஆமா
போட்டோ காட்டுறார். இந்த பாருங்க, இவருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர்பு போட்டோ எடுத்திருக்காரு பாருங்க. கூட எல்கேஜி பாலிடிக்ஸ் பண்றீங்களே எடப்பாடி, எல்கேஜி பாலிடிக்ஸ். ஆர் யூ நர்சரி பாய்? ஆர் யூ எல்கேஜி பாய்? ஆர் யூ பேபி இன் பாலிடிக்ஸ்? இந்த பாருங்க, போட்டோ எடுத்திருக்காரு பாத்தீங்களா? போட்டோ எடுத்திருக்காரு. நீ முதலமைச்சர் இருக்கும்போது கூட தான் 100 பேர் ஒரு நாளைக்கு போட்டோ எடுப்பான் முதலமைச்சர்கிட்ட. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 100 பேர் போட்டோ எடுப்பான். நீங்க அதிமுக பொதுச் செயலாளர், ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீ பார்ட்டி ஆபீஸ்க்கோ இல்லை கட்சி நிகழ்ச்சி போனா 200 பேர் உங்கள்கிட்ட போட்டோ எடுப்பான். அதுல எவன் நல்லவன் கெட்டவன் கொலகாரன் திறனை யாருக்கு தெரியும்? ஒரு கட்சிக்காரன் கூட அந்த போட்டோ எடுக்கும்போது யாரை பிடிச்சி நம்ம தள்ள முடியும்? அதுல சமூக விரோதி 2 பேர் போட்டோ எடுத்திருப்பான். அந்த மாதிரி ஒரு சமூக விரோதியா இந்த சங்கி ஆல்ரெடி பிளான் பண்றான், இப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிற அமைச்சர்கிட்ட. அதே மாதிரி பலர் அமைச்சர்கிட்ட போட்டோ எடுத்திருக்கான். அவன் அதிமுக ஆட்சியில் அதிமுக அமைச்சர்கிட்ட போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோவும் வெளியே வரும். பிஜேபி தலைவர்களோடும் போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோவும் வெளியே வரும். இன்னைக்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலோட எடுத்த போட்டோ வெளியிட்டு இவருக்கு அவருக்கு தொடர்பு பேசுறேன்னா எந்த மாதிரி முட்டாள்தனமான அரசியல் இது? நீங்க பாராட்ட வேணாம். வைக்கிற விமர்சனங்களுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். ஒரு ஆதாரம் இல்லாமல் விமர்சனம் வைத்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? இதுவரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் இந்த ஆரம்ப கல்வி 4th standard 5th 6th எல்லாம் படிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் யாருன்னு தெரியாது. பொதுவாகவே தெரியாது. இதுக்கு முன்னாலலாம் இந்த நாட்டின் பிரதமர் யாருன்னா சொல்லுவாங்க, ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்றைக்கு தலைவர் தளபதியின் ஆசியோடு, நாளை தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆசியோடு தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமலை பொறுப்பேற்றார். அன்று முதல் நீ ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு, நான் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் சொல்ல, எலிமெண்டரி ஸ்கூலே சொல்றேன், கூப்பிட்டு உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் யாருமான்னு கேட்டீங்கன்னா போறோம், அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலை, அண்ணன் மகேஷ் அண்ணன், இப்படி சொல்லுவாங்க பசங்க. அந்த அளவுக்கு அவர் பணியாற்றி இன்றைக்கு குழந்தைகள் மாணவிகள் இதயத்தில் இடம் பெற்ற கேட்டால் அவருடைய நிர்வாகம், அவரே எல்லா ஸ்கூலுக்கு போய் பேசுறார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பதறி போய் தவறு நடந்துச்சு, இது எங்களுக்கு தெரியாம நடைபெற்ற சதி. இந்த ஆளுநர் மத்திய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கணும், மத்திய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கலன்னா உனக்கு தர வேண்டிய 572 கோடி உனக்கு கொடுக்க மாட்டோம், ஆசிரியர் சம்பளம் கொடுக்கணும். போன முறையே 572 கோடி கொடுக்கல, போடா அவனுடைய மத்திய கல்விக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவன் மும்மொழி கொள்கை சொல்றான், மொழி கொள்கை, இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி படிக்கணும்ன்றான். ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா சான்ஸ்கிரிட் வரும். நாங்க யாரும் ஹிந்தி வேணாம்னு சொல்ல, கம்பல்சரி யூ ஷுட் ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி, கம்பல்சரி யூ ஷுட் லேர்ன் ஹிந்தி, ஹிந்தி சப்ஜெக்ட் கம்பல்சரி சப்ஜெக்ட் இன் ஆல் த ஸ்கூல்ஸ். அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவன் மத்திய கல்விக் கொள்கையை நீ கொண்டு வரணும்னு சொல்றான். இதுக்கு ஜால்ரா தட்டுறது யாருன்னு கேட்டா தலைமை சங்கி RSS ரவி, ஆளுநர் RSS ரவி, கவர்னர் RSS ரவி. இதுக்கு கையெழுத்து போட்டு மத்திய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி ஒதுக்குவோம் என்று மிரட்டுகிற நேரத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பள்ளியில் நடைபெற்றது என்று கேட்டால் இது பிஜேபி RSS ஆளுநர் RSS ரவி இவர்களின் கூட்டு சதி. பிஜேபி RSS ஆளுநர் RSS ரவி இவர்களின் கூட்டு சதி. இவனை உள்ளே அனுப்பியிருக்கிறார். RSS பிஜேபி ஆளுநர் RSS ரவி ஆகியோருடைய தரகராக புரோக்கராக இந்த சங்கி உள்ள இவ்வளவு வேலையை பார்த்திருக்கான். தீர்த்து சொல்லிட்டார் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நான் அன்பில் மகேஷ் பொய்யாமலை, நீ பணமே கொடுக்கலாம் பரவாயில்ல, நாங்க தமிழக அரசாங்கம் நாங்க பணத்தை கொடுக்குறோம், உன்னுடைய மத்திய கல்விக் கொள்கையை நாங்க இங்க கையெழுத்து போட மாட்டோம், அந்த மத்திய கல்விக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொன்ன உடனே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. இதுதான் நடந்த உண்மை. இதுக்கு அவர் மீது வீண்பழி போட்டு, அரசின் மீது வீண்பழி போட்டு, இதெல்லாம் ஒரு தொழிலான RSS பிஜேபி கேட்கிறேன். கெட்ஸ் இருந்தா வாமேன் உள்ள மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க. உனக்கு கெட்ஸ் இருந்தா, உங்க கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல டெபாசிட் போச்சு, வாய்க்கிலேயே பேசுற அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு அரசியலில் பியூஸ் போன பல்பு, டம்மி பீஸ் தமிழிசை டெபாசிட் போச்சு. ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் டெபாசிட் போச்சு. உங்க கட்சியில் எல்லாமே தோக்குறாங்க. இனி உங்க கட்சிக்கு பாஜக இனி எதுவும் பண்ண முடியாது. ஸோ திமுக பண்ணி டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த சங்கி மகாவிஷ்ணு அவனை அனுப்பி இன்னைக்கு இப்படிப்பட்ட வேலை பார்த்துறீங்களே, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு எதிர்கொள்ளும். இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு எதிர்கொள்ளும். அவர் உடனடியாக அந்த ஸ்கூலில் போய் அங்கே உடனே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி, ஒரு சமூக மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி மாணவர்கள் மத்தியில் அவர் பேசுறாரு. தைரியமாக தட்டி கேட்டார் ஆசிரியர். அவர் தான் உண்மையான ஹீரோன்னு அந்த ஆசிரியரை கூப்பிட்டு, அந்த பார்வை இல்லாத அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை கூப்பிட்டு
அவரை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அந்த ஆசிரியரை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு அவருக்கு பொன்னாடை அணிவித்து ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஆசிரியருக்கு என்று அவருக்கு மரியாதை செலுத்தி, இந்த ஆசிரியர் போல்தான் ஒருவர் உருவம் இருக்க வேண்டும், இப்படிதான் கேள்வி கேட்க வேண்டும், என்னுடைய எல்லைக்குள்ளே வந்து அத்துமீறி என்னுடைய ஆசிரியரை பேசியிருக்கிறாய், என்னுடைய மாணவர்கள் மத்தியிலே அவதூறு பரப்பி இருக்கிறாய், மூட நம்பிக்கை பேசியிருக்கிறாய், உன்னை சும்மா விட மாட்டேன் எச்சரிக்கை விடுறாரு. ஒரு தவறு நடந்துச்சு. நம்ம மனிதர்கள், நம்ம யாரும் கடவுள் கிடையாதுங்க. கடவுள் படைப்பிலே, கடவுள் பிரம்மா படைக்கிறான், கடவுள் படைப்பிலே அது எந்த கடவுள்னா இருக்கட்டும், இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், கடவுள் படைக்கிறான். கடவுள் படைப்பிலே மாற்றுத்திறனாளிகள் வராங்க. ஒன்று கையில், ஒன்று காலில், ஒன்று கண்ணில், ஒன்று வாய் பேச வரல. ஆண்டவன் படைப்பிலே குறை இருக்கும் பொழுது நாம் எல்லாம் மனிதர்கள். we are all after all human beings, we are not goddesses. நம்ம ஒன்றும் மகான்கள் கிடையாது. இது தெரியாம நடந்த தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது திட்டமிட்டு சதி செஞ்சு உள்ள அமைச்சிருக்கான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி மினிஸ்டர்ஸ் கிட்ட போட்டோ எடுக்க வச்சு, தட்லு எஸ்பெஷலி லோயர் எஜுகேஷன் மினிஸ்டர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன், சிறந்த அமைச்சர் அண்ணன், இளம் அமைச்சர், தேனி போல் சுறுசுறுப்பாக பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றுகிற அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலோட போட்டோ எடுக்க வச்சு, இந்த சம்பவம் நடந்து மறுநாளே இவன் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு இவன் பேசி ஆஸ்திரேலியாவுக்கு போகிறான். ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இந்த பிரச்சனைலாம் ஆன உடனே ஒத்தமா இவன் நல்லவான்ற மாதிரி நேற்றுக்கு அவன் நேற்று வந்து இறங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 1.25 1:20 வந்து நான் லேண்ட் ஆகிறேன்னு சொன்னான் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சென்னை ஏர்போர்ட்டில். ஆஸ்திரேலியாவிலேருந்து வீடியோ போடுறான். நான் பேசுனது என்ன கரெக்டாக தானே பேசினேன், ஏன் என் மேலே கோவப்படுறாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பல கேள்விகளை கேட்டிருக்காரு, என்னை கண்டிச்சிருக்காரு, நான் அதுக்கு பதில் தரேன், நான் ஓடி ஒளிய மாட்டேன், நான் வரேன், சென்னைக்கு வரேன். சவால் விடுறான் பாருங்க அவன், நான் சென்னைக்கு வரேன். யார் தைரியத்தில் பேசுகிறான்? யார் தைரியத்தில் பேசுகிறான்? பிரதமரே நம்ம பிரதமர் தானே, நரேந்திர மோடி தானே. இந்தியாவிலே ஆட்சி செய்கிற நம்ம சங்கிகளுடைய ஆட்சி தானே, பாஜக ஆட்சி தானே. நம்ம கூட்டம் ஆரிய கூட்டத்தினுடைய ராஜ்யம் தானே நடக்குது, சர்வாதிகாரம் தான் நடக்குது. நம்ம பிஜேபி அமைச்ச ஆளு தானே, நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னு அவன் அவ்வளோ அகங்காரமாக அங்கே பேசுகிறான். அவன் மேலே என்ன வழக்கு போடணும்? அவன் மேலே வன்கொடுமை சட்டத்தை விட கேவலம், இன்னும் வன்கொடுமை சட்டத்தை விட ஒரு கடுமையான சட்டத்தின் அவன் கைது செய்யப்பட வேண்டும். பிசிஆர் ஆக்ட், அதை விட இன்னும் கடுமையான சட்டத்தில் அவன் கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து நீ பேசுறிய, நீ வந்து மாற்றுத்திறனாளி, உனக்கு கண் இல்லாமல் பிறக்கிற, வாய் பேசாமல் பிறக்கிற, காது கேட்காம பிறக்கிற, ஊனமாக பிறக்கிறன்னா, நீ அழகா இல்லாமல் கருப்பா, நீ வந்து லட்சணம் இல்லாமல் நீ வந்து ஒரு அலங்கோலமாக பிறக்கிறன்னா, போன ஜென்மத்தில் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தா உன்னை கடவுள் இப்படி தண்டிப்பான்னு பேசுகிறேன். நாளைக்கு அந்த குழந்தை கண்டிப்பாக அந்த 1800 பேர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க, நீ பேசும்போது அந்த 1800 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாவது இருக்காது, ஒன்றாவது இருக்காது. அந்த குழந்தைய நாளைக்கு மற்ற குழந்தைகள் எப்படி பார்க்கணும்? இப்படி பேசிட்டு போனா, நீ போன ஜென்ம பாவம் பண்ண, அதனால தான் நீ வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கன்னு அந்த குழந்தைய ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இவனை இப்படி பேச சொல்லி கொடுத்தது யாரு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். எவ்வளோ மோசமான திட்டம். ஏங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசியல் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தாங்க. அது மறைந்த மரியாதைக்குரிய தலித் அமைப்பினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்காக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்டோர் விஷச்சாராயம் குடித்துட்டு இருந்தார்களே, அதிலும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய சதி. இவனு தான் ஆளை விட்டு அந்த சாராயத்தில் விஷத்தை கலந்தானுங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம், இந்த பள்ளியில் போய் இந்த மகாவிஷ்ணு போய் பேசியிருக்கானே, இதுவும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துக்க இந்த வேலை, குறுக்கு சாலை ஓட்டுறானே, இது எல்லாத்திலும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சதி இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, என்றைக்கும் உங்களுக்கான அரசு தான் தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு. எனவே பெற்றோர்களுக்கு நான் ஒரு டிஎம்கே யூடியூபர், சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை பேசக்கூடியவன், நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சதி நடந்திருக்கிறது. ஆளுநர் மத்திய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு தர வேண்டிய நிதி தரமாட்டோம் என்று ஒரு தலைமை சங்கியாக ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி எச்சரிப்பது, இங்கே நடந்திருக்கிற இந்த சம்பவம், அதுவும் கல்வியிலே, பள்ளி கல்வியிலே இன்றைக்கு ஒரு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் சம்பவம் நடந்திருக்குது என்று கேட்டால், நீ மத்திய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலனா இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு சொல்லி இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய சதி. இதில் ஒரு சிறந்த அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவரை வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவரை பதவி எடுக்க சொல்லுங்கன்னு சொன்னா, யாரும் எந்த பதவியில் வச்சு அழகு பார்க்கணும்னு தலைவர் தளபதிக்கு தெரியும். எனவே எடப்பாடி அவர்களை போட்டோ காட்டுற எல்கேஜி நர்சரி பாய் அரசியல் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் கேவலம். தமிழிசை விடுங்க, அந்த அம்மா வந்துட்டு அரசியலில் ஃபியூஸ் போனவங்க, வாய் திறந்தா அந்த அம்மா பேசுறது ஒரே பொய்.
ஒரு பெம்பளையா இருக்கிறாங்க, 2 மாநில கவர்னராக இருந்தாங்க, மரியாதைக்குரிய தமிழறிஞர் ஐயா குமரி ஆனந்தனுடைய பொண்ணு. நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். தேர்தலில் என்ன ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை, டெபாசிட் வாங்க உனக்கு தெம்பு இல்லை, சொந்த கட்சியில் உனக்கு செல்வாக்கு இல்லை. அமித்ஷா கூப்பிட்டு மேடையில் காரி துப்பினாரு. நீ ஏன் அண்ணாமலை விவகாரத்தை தலையிடுறவங்க யாரு கேட்டு நீ பேட்டி கொடுக்குற? போகும் வேலையை பாரு. ஒரு காரியக்கர்த்தா ஒரு தொண்டரா இந்த பிஜேபி வேலை செஞ்சா செய், இல்லை போய் வீட்டில் இருன்னு சொல்லி அமித்ஷா தமிழிசை காரி துப்பி அமிச்சாரு. எச் ராஜா, நரம்படி நாராயண, சவுத்தில் இருக்கிற பள்ளி ஓனா 3 மாதம் அப்பண்டிஸா இந்த 6 மாதம் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரி சும்மா நீ ஒரு தற்காலிக தலைவர், மைக் அடிச்சுன்னு எது வேணாலும் பேசுகிறதா? எடப்பாடி ஆகட்டும், அவன் சீமான் சாமானா இருக்கட்டும். எனவே உங்களை என்னைக்கு நீங்கள் பாராட்ட மாட்டீங்க. ஆனால் எதில் குறை கண்டுபிடிச்சு குறை சொல்லலாம், மக்கள் உங்களை காரித்து போவாங்க. எனவே இந்த தவறு பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்த சரி. இந்த மகாவிஷ்ணு அந்த அயோக்கியன் உள்ளே நுழைந்தான் கருணாகம் போல். அவன் பேசின பேச்சுக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். அவனோட வீடியோலாம் பார்த்தேன். அவன் 2வது நித்யானந்தன் ஆகிறான். ஒரு பொம்பளைங்கள் தான் போகிறாங்க, எல்லாருக்கும் ஆப்பிள் எடுத்து கொடுக்குறான். எங்கடா வரீங்க, எங்கள் ஆட்சியில் நீங்கள்லாம்? அவன் 2வது நித்யானந்தன் ஆகிறான். இவனெல்லாம் வளர உள்ளாமா? இந்த மகாவிஷ்ணு வளர உள்ளாமா? நச்சுப்பாம்பா, அவனை இப்பவே அடிக்கணும். அவனை பல்வேறு வழக்குகளில் அவனை கைது பண்ணி உள்ள போனான். இவனை விட்டா இவன் நாளைக்கு தனியார் கல்விக்கு போவான். நம்முடைய பள்ளி கல்வித்துறை, நம்முடைய அரசாங்கம் இவனை எந்த பள்ளிக்கூடங்களிலும், எந்த அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, எந்த தனியார் பள்ளிக்கூடங்களிலும், தனியார் கல்லூரிகளிலும், தனியார் கல்வி நிலையங்களில் இவன் எங்கும் பேசக்கூடாது. ஆன்மீக சொற்பொழிவுனா சுகிசிவம் இருக்காரு, சுகிசிவம் அவரை கூப்பிடுங்க. பொதுவாக இன்னொன்று சொல்லிட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஆட்டக்கூடாது. அது இந்து மத சொற்பொழிவாக இருக்கட்டும், இஸ்லாம் மத சொற்பொழிவாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சொற்பொழிவாக இருக்கட்டும், எந்த மத சொற்பொழிவு எந்த கல்லூரிகளிலும், எந்த அரசு கல்லூரிகளிலும், அரசு பள்ளிகளிலும் எந்த மத சொற்பொழிவுகளும் ஆட்டக்கூடாது. ஒரு மதத்தை பற்றி, ஒரு மத கடவுளை பற்றி மட்டும் பேசக்கூடாது. எந்த சாமி போட்டோ மாட்டக்கூடாது. நீ பல ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 3 படம் இருக்கும். ஈஸ்வரன் படம் இருக்கும், இயேசு படம் இருக்கும், மசூதி இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும். அந்த படத்தை மாட்டுவாங்க. மகாத்மா காந்தி படம், பண்டிட் ஜவஹர்லால் படம், நேரு படம், ராதாகிருஷ்ணன் படம், ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் படம், இந்த படம்லாம் வைப்பாங்க. அம்பேத்கர் படம், கலைஞர் படம், இன்னைக்கு முதலமைச்சர் தளபதி படம், எம்ஜிஆர் படம் கூட வைப்பாங்க. ஆனால் சாமி படம் வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மதத்தினரும் படிக்கிறார்கள். அப்படி எல்லா மதத்தினர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் இவன் இப்படி பேசியிருக்கான்னா இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சதி. நீ இந்து சமய அறநிலைத்துறை கல்லூரியில் அங்கே ஆன்மீகத்தை இந்து மதத்தை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் அது இந்து சமய அறநிலைத்துறை. இன்னைக்கு நீங்க மாநாடு நடத்தினீங்களே திராவிட மாடல் அரசு சொன்னால் இந்து சமய அறநிலைத்துறை நடத்திய மாநாடு முருகர் மாநாடு. எது முடிச்சு போட்டு பேசுற மாதிரி. எனவே இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சதி. இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த புறம்போக்கு, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த கருணாகம், அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த சங்கி, குடியாத்தம் குமரன் லாங்குவேஜில் சொல்லணும்னா அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய லக்காடி பாடுஸ் இவன் எங்கள் ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை சொற்பொழிவு ஆற்றிருக்கிறான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லி. எனவே இதற்கு பின்னால் இருப்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சதி செய்திருக்கிறார். சிறந்த அமைச்சர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இனி இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது என்று உத்தரவாதம் வழங்கி போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து யாருக்கு என்னென்ன தண்டனை வழங்க வேண்டுமோ வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்க ஆசிரியர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆசிரியர்களை ஏமாத்திட்டாங்க. ஆசிரியர்களையும் குறை சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ண முடியும்? பாவம், நம்பிட்டாங்க, நம்பி ஏமாந்துட்டாங்க. அவங்க திட்டமிட்டு உன்னை உள்ள கூட்டணும் வரல, நம்பி ஏமாந்துட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை. ஒரு தவறு அந்த பள்ளியில் நடந்திருக்கும் போது அங்க ஒரு தவறு அங்க நடந்திருக்குது. ஒருத்தனை இவனை உள்ள கூட்டணும்தே சொல்லிக்கிறாங்க, நீங்க இப்படிதான் பேசணும். ஆனா அவன் மாற்றி பேசுகிறான். இருந்தாலும் அவன் உள்ள வரத்துக்கு யார் காரணம்? எனவேதான் அந்த தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேற எந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கல. இது ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க ஆசிரியர்கள் மேல கூட தப்பு சொல்லல, அவன் ஏமாத்திட்டான். அதுதாங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம். அவன் ஏமாத்திட்டான், நம்மளை ஏமாத்திட்டான், ஏமாத்தி உள்ள வந்துட்டான். அரசு விழித்துக் கொண்டது. குறிப்பாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விழித்துக் கொண்டார். உங்களின் அண்ணன், மாணவர் சமுதாயமே உங்களின் அண்ணன், உங்களின் அண்ணன் தலைமை ஆசிரியராக தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நாளைய தமிழக வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல்படி ஆலோசனைப்படி சிறப்பாக செயல்படுகிறார். இனி வருங்காலிலும் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்று தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அவதூறு பேசுவது, குறை பேசுவது, விமர்சிப்பது
தமிழிசை போன்ற அரசியலுடைய தற்கூறிகளாக இருக்கக்கூடிய அரசியலிலே வாழ்வெழுந்தவர்களாக இருக்கக்கூடிய தமிழிசை போன்றவர்கள் அவரை மாற்ற வேண்டும் என்று சொல்வது போட்டோ எடுத்திருக்கான் அந்த மகாவிஷ்ணு அமைச்சருடன் சொல்லி எல்கேஜி பாய் நர்சினி மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக எடப்பாடி பேசுவது மக்கள் நம்ப மாட்டார். என்றும் உங்கள் நலனுக்காக திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி இருக்கிறார். எனவே சிறந்த அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறந்த முறையிலே பணியாற்றுவார். இன்னும் பல்வேறு கல்வி புரட்சிகளை தளபதியின் வழிகாட்டின்படி அவர் ஏற்படுத்துவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நடந்த சம்பவத்திற்கு இந்த மகாவிஷ்ணு பள்ளிக்குள் நுழைந்து அவன் பேசிய மூட நம்பிக்கை பேச்சு, இதற்கு பின்னால் இதை யார் சொல்லி பேசினான் என்றால் பிஜேபி RSS. இது பிஜேபி RSS சதி என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.